ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு, அடுப்பில் சட்டியை வச்சாச்சு, சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ரெண்டு நம்பர் பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான புளி தண்ணி சேர்த்துக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே கருவாடு சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கருவாடை வெந்நீரில் நல்லா போட்டு எடுத்துருக்கோம். குழம்பு கருவாடு, அதனால் இது குட்டி குட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.